எலியாவை குறித்து வசனம் சொல்லுது, முழு இஸ்ரவேலையும் சொல்ல வச்சாங்க. இந்த கொஞ்சம் புளிச்சமா என்ன பண்ணுச்சுன்னா, இஸ்ரவேலுக்குள்ள வச்சு இந்த கொஞ்சம் புளிச்சமாவை கர்த்தர் வச்சு கலக்கினார் பாருங்க. முழு இஸ்ரவேலும் சொல்லுச்சு, கர்த்தரே தெய்வம் சொல்லு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எலியாவை குறித்து நாம் தியானிச்சோம். எலியாவை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவன் திஸ்பியான், அவன் ஆகாபுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு முன்னாடி நின்னவன். தீமைக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கர்த்தருக்கு முன்னாடி நிக்கணும். அவன் என்ன சொல்றான்? அவனுடைய அட்ரஸ் என்ன? எலியாவுடைய அட்ரஸ் என்ன? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறனா. பாடுள்ளவன் தான், எல்லாவற்றையும் இழந்தவன் தான், ஆனால் கர்த்தருக்காக வைராகியமாய் நின்றவன், கர்த்தருடைய சமூகத்திலே நின்றவன். அவனுடைய அட்ரஸ் என்ன? சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்ப எல்லாரும் என்ன நம்பினாங்க? பாகால் தான் காரணம். இஸ்ரவேலுடைய செழிப்புக்கு யாரு காரணம்? பாகால் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த நிலையில எலியா இத சொன்ன உடனே என்னாச்சு? 3 வருட காலம், சொல்லுங்க எத்தனை வருட காலம்? 3 வருட காலம் இஸ்ரவேல்ல மாத்திரம் இல்ல, எங்கேயுமே மழை பெய்யல. சீதோன்லயும் மழை பெய்யும், தீர்வுலையும் மழை பெய்யும், எங்கேயுமே மழை பெய்யும். இவன் மேலேயே அதிகாரம் இல்லை. ஆனால் இந்த கொஞ்சம் புளிச்சமா என்ன பண்ணுச்சுன்னா, முழு உலகத்தின் மேலையும் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டேன். அப்போ நீங்க உங்களை கொஞ்சம் சொல்லாதீங்க, நான் சிறியவன் சொல்லாதீங்க. உங்களை வைத்துதான் கர்த்தர் உங்களுடைய தேசத்தை மாற்றும். அப்ப கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மாவனைத்து என்ன பண்ண உப்பப்படணும். அப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க, பாகால் தான் இதுக்கெல்லாம் அந்த செழிப்புக்கெல்லாம் காரணம். இப்ப எலியா போனாரு, இல்ல கர்த்தர் தான் காரணம், நிரூபிக்க போறேன். எதை இழந்தாலும் கர்த்தரை நாம் என்ன பண்ணக்கூடாது? இழக்க கூடாது. கீலேயாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ்பியன் அப்படின்னு சொன்னா எல்லாவற்றையும் இழந்து அடிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், கைதியாக்கப்பட்ட ஒரு நிலை தான். கேப்டிவ் அப்படின்னு சொல்லப்படும். கீலேயாத் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாஸ் ஆஃப் டெஸ்டிமனி. இல்லையா? மாஸ் ஆஃப் டெஸ்டிமனி. எலியாதாங்க மாஸ் சொல்லுவாங்க இல்லையா? சென்னையில அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த பேட்டையில யார் மாஸ் தெரியுமா? இவருதான் பெரிய மாஸ். ஆனா எலியாவுடைய சூழ்நிலை என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்து கைதியாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, அடிமையாக்கப்பட்ட சூழ்நிலை. அவனை கர்த்தர் என்ன பண்ணார்னா மாஸ் ஆஃப் டெஸ்டிமனியா இஸ்ரவேலில் வைத்தார். எல்லாம் என்ன சொல்றாங்க? எலிசா என்ன சொன்னா? எலியாவின் தேவன் எங்கே? இந்த எலியாவைத்தான் தீர்க்கதரிசிகளுக்கு தகப்பனாய் கர்த்தர் வைத்தார். எலியாதான் மாஸ். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா, ஒரு கைதியாக்கப்பட்ட எல்லாவற்றையும் இழந்து அடிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் எடுத்து மாஸ் ஆஃப் டெஸ்டிமனியா இஸ்ரவேலிலே கர்த்தர் வைத்தார். நியாயப்பிரமாணத்துக்கு தகப்பன் மோசே என்றால் தீர்க்கதரிசிகளுக்கு தகப்பன் எலியா. அல்லேலூயா. ராஜாக்களுக்கு தகப்பன் தாவீது என்றால் ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் தகப்பன் எலியா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எலியாவை குறித்து இப்படித்தான் எழுதுறார். மிகப்பெரிய ஒரு சாட்சிய அவனுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த இடத்துல எலியாதான் மாஸ், இதுவரைக்கும் மாஸ். இந்த உலகத்திலேயே மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான ஆளு எலியா. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு வரைக்கும் எலியாதான் மாஸ். அவனுக்கு ஒரு மாஸ் ஆஃப் டெஸ்டிமனி இருக்கு. அதனாலதான் எடுத்த உடனே ஆவியானவர் சொல்றாரு, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா. அல்லேலூயா. நம்ம எலியா அதை விட மாஸ். யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த எலியா முழுக்க முழுக்க இயேசுவுக்கு அடையாளமா இருக்க. சரி, ஓகே. இப்போ எலியா சொல்லிட்டாரு மழை பெய்யாதுன்னு. ஏன்னா எலியா தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற அதிகாரம் என்னங்கிறது அவனுக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் என்னன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்ற, எலியாவின் வார்த்தையின்படியே அப்படிங்கிற வேர்டு மட்டும் அநேக முறை வரும். எலியாவின் வார்த்தையின்படியே. ஏன்னா
தேவனுடைய ராஜ்யம் அங்கே எலியாவுக்குள் வைக்கப்பட்டது. அது விசுவாசமாக வைக்கப்பட்டது, பக்தி வைராக்கியமாய் வைக்கப்பட்டது. அந்த கொஞ்சம் புளிச்சமா, இந்த பக்தி வைராக்கியம் என்கிற அந்த கொஞ்சம் புளிச்சமா என்ன பண்ணுச்சுன்னா முழு இஸ்ரவேலையும் மாற்ற போகிறது. அதுக்கு முன்னோட்டமா தான் எலியா என்ன செய்யறாருன்னா வானத்தை அடைக்கிறார். மழை பெய்யாதபடிக்கு, பனி பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கிறார். 3 வருஷ காலம் மழை அங்க வரல. தேசம் எல்லாம் பஞ்சத்தில் இருக்குது, எல்லாம் பஞ்சத்தில் இருக்குது. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. பாகாலின் பூசாரிகள் மத்தியில 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு மத்தியில ஒற்றை எலியா நின்று முழு இஸ்ரவேலர்களையும் கூடி வரச் செய்து, கர்மேல் பர்வதத்துல முழு இஸ்ரவேலரையும் கூடி வரச் செய்து ராஜாவை ஒரு பக்கமாய் நிறுத்தி கர்த்தர்தா தெய்வம் சொல்லி அங்கே நிரூபித்தார். அவர் நிரூபிச்ச உடனே அங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, வாசிங்க 36வது வசனத்திலிருந்து. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது, கவனிங்க, முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியா இந்த சவால்ல நின்று கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்கிற வரைக்கும் எல்லாருமே வழி விலகி போயிருந்தாங்க. 90% வழி விலகி போயிடுச்சு. இந்த கொஞ்சம் புளிச்சமா என்ன பண்ணுச்சுன்னா முழு இஸ்ரவேலையும் கலக்கினது. என்கிற வார்த்தைக்கு கர்த்தரே தெய்வம் என்று அர்த்தம். இந்த கர்த்தரே தெய்வம் என்கிற வார்த்தை முழு இஸ்ரவேலும் சொல்லுச்சு. மழை பெய்யாதபடிக்கு அடைத்தார், மறுபடியும் மழை பெய்ய பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி முழு இஸ்ரவேலும் என்ன பண்ணாங்கன்னா எலியாவோடு கூட சேர்ந்து கொண்டார்கள். இஸ்ரவேல ஜனங்களை போல, சோரம் போன இஸ்ரவேல் ஜனங்களை போல எலியா மாறினாரா, அல்லது எலியாவை போல எல்லா ஜனங்களும் மாறினாங்களா? எலியாவை போல எல்லா ஜனங்களும் மாறினாங்க. இந்த கொஞ்சம் புளிச்சமா என்ன பண்ணுச்சு, எல்லா மாவையும் புளிக்க பண்ணிருச்சு. அல்லேலூயா. அதனால நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இஸ்ரவேலிலே என் குடும்பம் சிறியது, மனேசையிலே ரொம்ப சின்னது, என் குடும்பத்துல எல்லாத்துலயும் நான் சின்ன ஆளு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுவாரு, உங்களை கொண்டுதான் தேசத்தை கலக்குவார், உங்களை கொண்டுதான் தேசங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வருவார். மாவுடைய தன்மை என்ன தெரியுங்களா? புளிச்ச மாவுடைய தன்மை அது என்ன பண்ண, எல்லாத்தையும் மாத்திரு. தன்னை போல என்ன பண்ணிரு, எலியா தன்னை போல எல்லாத்தையும் மாத்திட்டார். உங்களை மாதிரி தான் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மாறணும். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்தீங்கன்னா உங்களை மாதிரிதான் அவங்க மாறுவாங்க. இது எழுதப்பட்ட பிரமாணம். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்துட்டே இருங்க, கண்டிப்பா இந்த மாவு அந்த மாவை புளிக்க பண்ணி. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் அவர்களை ரட்சித்து விடும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, கொஞ்சம் புளிச்சமா எல்லா மாவையும் உப்பப்பான். அதனால கொஞ்சம் மைனாரிட்டி. முழு உலகத்துல யாருங்க மைனாரிட்டி? யூதர்கள், கொஞ்சம் ஜனம். ஆண்டவரே சொல்றாரு, திரளா இருக்கிறதுனால உங்களை நான் தெரிஞ்சுக்கல, கொஞ்சமா இருக்கிறதுனால நான் உங்களை தெரிஞ்சுட்டேன். உபாகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது பாருங்க. இந்த கொஞ்ச ஜனங்க தான் முழு தேசத்துக்கும் அவர்கள் ஆசீர்வாதமாய் மாறினார்கள். இந்த கொஞ்சம் புளிச்சமா கிதியோன் முழு இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமா மாறினார். கொஞ்சம் மாவா இருக்கிற எலியா இஸ்ரவேல்ல 7000 பேரை ரட்சித்தான். ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு முன்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இஸ்ரவேலிலே மீதியாக வைத்தேன். அப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், மீந்து இருக்கிறேன். எங்க வீட்டுல நான் சின்ன ஆளா இருக்கிறேன். எலியாவை விட ஒரு பாடுள்ள மனுஷன் யோபுக்கு அப்புறம் வேற யாரும் இல்லை. எலியா நம்மை போலல்ல, நம்மை விட பாடுள்ள மனுஷன்.
அவன் தன்னையே காப்பாத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தான். சிலுவையில எல்லாரும் இயேசுவை அடிச்ச உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவனே தன்னை ரட்சிக்க முடியல, இவன் மற்றவங்களை எப்படி ரட்சிக்க போறான் அப்படிதான் சொன்னாங்க. அப்படித்தான் எலியாவை பார்த்து சொன்னாங்க. அப்படித்தான் எலியாவை பார்த்து பரியாசம் பண்ணாங்க. அதனாலதான் அவர் சூறைச்செடியில போய் என்ன பண்ணாரு? நான் மோசேயை விட நல்லவன் அல்லன்னு சொன்னார். என் முற்பிதாக்களை விட நான் நல்லவன் இல்லைன்னு சொன்னார். ஏன்னா பரியாச சொற்கள், விமர்சனங்கள் எலியாவை நோக்கி போச்சு. அல்லேலூயா. என் முற்பிதாக்களை விட நான் நல்லவன் இல்லை ஆண்டவரே, என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரே. அநேகருடைய ஜெபம் கொடுத்தார். சூறை செடியிலே போய் படுத்துக்கொண்டு அவன் தன் ஜீவன் போகும்படிக்கு விண்ணப்பம் பண்ணினான். அதை மட்டும் வாசிடலாமா? நான் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை, நான் இனி செத்து போறேன் அப்படின்னு சொல்லி எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களை ஒவ்வொருவனுடைய பிராணுக்கு செய்து விட்டது போல நான் இந்நேரத்திலே உன் பிராணுக்கு செய்த போனால் தேவர்கள் அதுக்கு சரியாகவும் அதுக்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு அது தெரிந்த போது ஏசபேல் என்ன பண்ண போறான்? எலியாவை கொல்ல போறேன்னு சொல்லிட்டான். தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரன் அங்கே நிறுத்தி விட்டான். இவன் இருக்கிற இடத்துல இருந்து பெயர்சபாவுக்கு 450 கிலோமீட்டர். அவன் வனாந்திரத்துல ஒரு நாள் பிரயாணம் போய் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொன்னான். சூசைடுக்கு போயிட்டான். அது சூசைடு தான். எந்த செடி கீழே? சூறை செடிக்கு கீழே. இஸ்ரவேல்ல மிக முக்கியமான ஒரு செடி இது, விஷச்செடி. அதனுடைய காற்று ரொம்ப நேரம் சுவாசிச்சாலே போதுமா மயக்க நிலை அடைஞ்சு செத்து போயிடுவாங்களாம். அதுக்கு பேர் தான் சூறை செடி. ஒரு சூறை செடியில் போய் படுக்கிறார். போதும் கர்த்தாவே, ஆத்துமாவை உங்களுக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன், உங்களுக்காக ஓடுனேன், உங்களுக்காக உழைச்சேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தேன். போதும் கர்த்தாவே, என்னால நீ என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி போய் ஒரு சூறை செடியில படுத்தான். அந்த சூறை செடி அவனை கொல்லல. அதனால வசனம் சொல்லுது 5வது வசனத்துல, மற்றொரு சூறை செடியின் கீழ் போய் படுத்துக் கொண்டான். போதும் கர்த்தாவே, ஆத்துமாவை இந்த கொஞ்சம் புளிச்சமாவை வச்சுதான், என்னால முடியாதுன்னு சொன்ன இந்த புளிச்சமாவை வச்சுதான் முழு இஸ்ரவேலையும் தேவன் காப்பாற்றினான். இந்த எலியாவை வச்சுதான் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினார். இந்த எலியாவை வச்சுதான் தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. அதனால கவலைப்படாதீங்க, போதும் கர்த்தாவேன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். நான் ஒருத்தன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒருத்தன் தான் மீந்திருக்கிறேன், என் குடும்பத்துல என் பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் கணவர் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, என் குழந்தைகள் இன்னும் என்ன பண்ணல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்க கொஞ்சம் புளிச்சமா அந்த மாவை எல்லாத்தையும் புளிக்க பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க கொஞ்சம் புளிச்சமாங்கிறத மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த மாவு தான் அந்த மாவை எல்லாத்தையும் மாற்றும். அல்லேலூயா. அப்போ மாவுடைய தன்மை என்ன பண்ணு? சேஞ்ச் பண்ணும், தன்னை போலயே சேஞ்ச் பண்ணி. 2வது, அந்த மாவு என்னாச்சா? உப்புச்சா. சொல்லுங்க. கொஞ்சம் என்னாச்சு? உப்பிடுச்சு. அப்படின்னா க்ரோ, வளர்ச்சி. கர்த்தர் உங்களை வைத்து மாற்றத்தை கொண்டு வருவார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்குது. இந்த தேவ ராஜ்யம் உங்க மூலமா தான் என்னாகு? முழு உலகத்துக்கும் பரவும், பெருக்கத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கொஞ்சம் புளிச்சமா இசைந்த மாவனைத்தையும் ரொம்ப பண்ணும். அப்ப இயேசு சொன்ன ஓமையில தேவனுடைய ராஜ்யம் என்பது உங்களுடைய விசுவாசம், தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய வார்த்தை. இது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, உங்களுக்குள்ள இருந்து எங்க வரணும்? 3 படி மாவு. சொல்லுங்க, 3 படி மாவு. அந்த 3 படி ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகைய நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாலே போதும், உங்களை மாறியே உங்க குடும்பம் மாறிடும். இந்த தேசத்தை மாத்திரலாம் அப்படிங்கறத இயேசுங்க சொல்ல வர்றார்.
அல்லேலூயா. அப்ப இயேசு சொன்ன உவமையில உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் பொதிந்திருக்கிறது. எழுந்து நிற்பவும் ஜெபம் பண்ணு. எலியாவை நினைச்சு, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். எப்படிப்பட்ட பாடுள்ளவனா? கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா. திஸ்பியன் என்றால் எல்லாவற்றையும் இழந்தவன், தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்தவன், அடிமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தவன். அவனைத்தான் மாசா டெஸ்டிமனியா கர்த்தர் இஸ்ரவேலிலே வைத்தார். எலிசா சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு தகப்பனா இருந்தவரே, குதிரை வீரராய் இருந்தவரே, ரதமாய் இருந்தவரே, இஸ்ரவேலை அழகா நடத்தி கொண்டு போனவரே அப்படின்னு சொல்லி எலியாவை குறிச்சு எலிசா அங்கே சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் எலியா மாஸ் ஆஃப் டெஸ்டிமனி. கர்த்தர் உங்களை மாஸ் ஆஃப் டெஸ்டிமனியா வைக்க விரும்புறார். நீங்க கொஞ்சமா இருக்கலாம், பனேசையில சிறியவங்களா இருக்கலாம், இஸ்ரவேல்ல கொஞ்சமா இருக்கலாம், இந்த சபையில நீங்க கொஞ்சமா இருக்கலாம். கர்த்தர் உங்களை வைத்து இந்த பட்டணத்தை மாற்றுவார். உங்களை வைத்து உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். உங்களை வைத்து உங்கள் தேசத்தை மாற்றுவார். கொஞ்சம் புளிச்சமா பிசைஞ்ச எல்லா மாவையும் உப்ப பண்ணும் என்று எழுதியிருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உங்கள் மூலம் தேசத்திலே மாற்றம் உண்டார். உங்கள் மூலம் குடும்பத்தில மாற்றம் உண்டார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய குடும்பத்துல, அவங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்துல, குடும்பத்துல, தேசத்துல, பட்டணத்துல உங்களை கொண்டு ஒரு பெரிய சேஞ்ச கர்த்தர் உண்டு பண்ணி உங்களை ஒரு மாஸ் ஆஃப் டெஸ்டிமனியா கத்த வைக்க போறார். நீங்க தான் கீலேயாத்தின் குடிகளிலே இருக்கிற திஸ்பியன். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. எலியா திஸ்பியன் தான், ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்தவன். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு வானம் கீழ்ப்படியும், பூமி கீழ்ப்படியும், எல்லாம் கீழ்ப்படியும். கர்த்தர் உங்களை அப்படித்தான் வைக்க போற. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்து விட்டது. கிறிஸ்து உங்களுக்குள் வந்து விட்டார். அவருடைய வார்த்தை உங்களுக்குள் வந்து விட்டது. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மூலம் உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்துல மாற்றத்தையும், உங்கள் குடும்பத்துல மாற்றத்தையும், தேசத்திலே மாற்றத்தையும் உங்களை வைத்து அவர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.